يا الله محمد رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, 1.5 பில்லியன் யூசர்களுக்கும் அதிகமாக கொண்ட ஃபேஸ்புக் வலையமைப்பில் எமது முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காகவே நான் இந்த சிறு வீடியோனை தயாரித்துள்ளேன். இதில் பிழைகள் இருப்பின் தயவுசெய்து சுட்டிக்காட்டவும், நிறைகள் இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இந்த தலையங்கத்தினை நான் சூஸ் பண்ணினேன் என்றால், இன்று முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் ஃபேஸ்புக் பாவிப்பவர்கள் ஆபாசமான விடயங்களை பார்த்து பாவம் தேடுவதை விட ஃபேஸ்புக்கில் உள்ள விடயங்களை ஷேர் பண்ணுவதன் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ கவனமாக ஷேர் பண்ணும் முறையினால் வரும் பாவங்கள் அதிகமாக உள்ளதென்பதால் முஸ்லீமாகிய நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இதில் உள்ள சில விஷயங்களை அட்வைஸாகவும் அவேர்னஸாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொல்வதற்காக ஆசைப்படுகிறேன். இதில் உள்ள விடயங்கள் ஃபேஸ்புக் ஷேரிங் மாத்திரமல்ல, உங்களுக்கு வரும் இமெயில் ஷேரிங் அல்லது உங்களுக்கு வரும் SMS ஷேரிங், இது எதற்கு வேண்டுமானாலும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு செய்யலாம். இந்த சிறு வீடியோவில் முக்கியமாக நான் ஃபேஸ்புக் ஷேரிங், லைக், கமெண்ட், அதுபோல் ஒரு போஸ்ட், ஃபேஸ்புக்கில் வரும் போஸ்டின் ஒரு உண்மைத்தன்மையை விளங்குவம் முறையையும், அதே நேரம் இஸ்லாத்தின் பெயரை கெடுப்பதற்காக அந்நிய சக்திகளால் உருவாக்கப்படும் போஸ்ட்களை அறிந்து கொள்வதும் முறையும், இன்னும் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், அடுத்தது ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், இது சம்பந்தப்பட்ட விடயங்களை சுருக்கமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஃபேஸ்புக்கில் ஷேரிங் என்பது மிக முக்கியமான விடயம். நமக்கு வரும் விடயங்களையோ அல்லது எம்மால் உருவாக்கப்பட்ட விடயங்களோ மற்றவர்களுக்கு அல்லது ஒரு குழுவுக்கு, எங்கள் நண்பர்களுக்கு அறியப்படுத்தும் விடயமாகவும் இதை பற்றி அதிகம் கதைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ஷேர் பண்ணுவது என்பது நமது மக்களுக்கு ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. அதாவது ஒரு விடயம் அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்ததென்றால் அதை அவர் உடனடியாக ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறார். ஏனென்றால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம், நான் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணினேன், அல்லது பிற நண்பர்கள் நல்ல ஒரு ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஒரு நகைச்சுவையோ எப்படியாப்பா இப்படியெல்லாம் ஷேர் பண்ணுற, எங்கேருந்து எடுக்கிறாய், இப்படியே ஒரு சந்தோஷம். அதே நேரம் அடுத்ததாக அதில் சில தவறுகள் செய்வதால் சில தலையங்கத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு வீடியோ அல்லது ஒரு கட்டுரை இருக்கும், அல்லது ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆல்பம், இது சம்பந்தமாக முழுமையாக பார்க்காமல் அதில் வந்த தலையங்கத்தை உடனடியாக பார்த்துவிட்டு ஷேர் பண்ணிவிடுவார்கள். முக்கியமாக சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு வரும் போஸ்ட் அதை நீங்கள் ஷேர் பண்ணுவதென்றால் கட்டாயம் நீங்கள் அந்த போஸ்டினை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு வீடியோ என்றால் அதை முழுமையாக பார்த்திருக்க வேண்டும். ஒரு கட்டுரை என்றால் அதை முழுமையாக படித்திருக்க வேண்டும். அல்லது கட்டுரை இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் ஆகுவது என்றால் அது உண்மையான லிங்காக, அந்த வெப்சைட்டின் தரத்தை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். மாறாக இதை எதுவும் செய்யாமல் வெறுமனே ஷேர் பண்ணுவது என்பது இது ஒரு பிழையான விடயமாகவும் அதை நிறைய பாவத்தை கொண்டு தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஷேரிங் என்பது கட்டாயமான விஷயம்தான். என்ற ஒரு நல்ல விடயம், அது ஒரு நகைச்சுவை இருக்கட்டும் அல்லது ஒரு விடயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்றால் அதை கட்டாயமாக ஷேர் பண்ண வேண்டும். இதில் முக்கியமாக நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, அது போன்ற நாடுகளில் அதுபோல உள்ள யூசர்கள், இந்த நாளில் பாய்க்கும் ஃபேஸ்புக் யூசர்கள் அதிகமாக ஷேரிங் பண்ணுவார்கள். லைக் பண்ணுவது மிச்சம் குறைவாக இருக்கும். சாதாரணமாக அவங்களோட போஸ்டில் அவங்கள அந்த குரூப்பில் அனுபவம் இருக்கும் என்றால், ஒரு நல்ல போஸ்ட்டோ அல்லது ஏதோ ஒரு போஸ்ட்டில் அவங்க அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க, லைக் சாதாரணமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய அடிப்படை என்றால், ஒரு நல்ல போஸ்ட் என்றால் ஷேர் பண்ணுவது குறைவாக இருக்கும், லைக் அதிகமாக இருக்கும். சில போஸ்டர், பயான் போஸ்டர் அல்லது ஏதோ நகைச்சுவை போஸ்ட் என்று வச்சுக்கொள்வோம், அதிகமாக லைக் இருக்கும். சில பேர் 1000 லைக் இருக்கும், ஆனால் 25 ஷேரிங் தான் இருக்கும். ஆகவே குறிப்பிட வேண்டும் என்னென்றால், ஷேரிங் என்பது நாம் எங்களுக்கு நல்ல விடயங்கள் இன்னொருத்தருக்கு அறிவிப்பது, லைக் என்பது அந்த விடயத்தை எங்களுக்கு அனுப்பினவருக்கு வேண்டும் என்றால் அந்த விடயம் லைக்காக போகும்.
ஆனால் லைக் பண்ணுவதை விட ஷேர் பண்ணுவதே அதிகம் சிறந்தது. அது முழுமையாக ஒரு ஆர்டிக்கலையோ ஒரு வீடியோவோ ஒரு விஷயத்தையோ பார்த்த பின் ஷேர் பண்ண வேண்டும். ஷேர் பண்ணிய பின் லைக் பண்ணுவது சிறந்தது. சுருக்கமாக சொல்வதென்றால் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுவது சிறந்தது. சமூக விடயங்களை பொறுத்த மட்டில் ஷேர் பண்ணுவது மிக சிறந்தது. அதே நேரம் ஒரு தனிப்பட்ட நண்பரின் புகைப்படங்கள் அல்லது அவருடைய விடயங்களை ஷேர் பண்ணாமல் லைக் பண்ணுவது சிறந்தது. அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜினை லைக் பண்ணும்போது ஏதாவது ஓரிரு விடயங்களுக்காக, உங்களுக்கு பிடித்த விடயங்களுக்காக அந்த பேஜினை லைக் பண்ணாமல் அந்த பேஜின் முழுமையான விவரத்தை அந்த பேஜில் போய் பார்த்துவிட்டு அந்த பேஜினை லைக் பண்ணுவது மிக சிறந்தது. ஏனென்றால் சில வேளை முக்கியமாக சில நகைச்சுவை, அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த டைம் பாசிங் விடயங்கள் சம்பந்தப்பட்ட சைட்டுகளில் பேஜ்களில் அதாவது ஆபாச விடயங்களும் நியாயமாக காணப்படும். ஏனென்றால் அதை உருவாக்கிய நபர் பொதுவாக வீடியோ கிளிப்ஸ், போட்டோஸ், ஆர்டிகல்ஸ் என்று பார்க்கும்போது அதில் ஆபாச விடயங்கள் தவிர்க்க முடியாமல் உள்ளது. எனவே சில வேளை நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஓரிரு விடயங்கள் உள்ளதென்பதால் அந்த முழு பக்கத்தினை லைக் பண்ணும்போது அவ்விடயம் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் செல்வதால் சில வேளை உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்படக்கூடும். எனவே ஒரு பேஜினை லைக் பண்ணும் முன்பு நீங்கள் ஏன் அந்த பேஜினை லைக் பண்ணுகிறீர்கள் என்பதற்கான முழுமையான திருப்தி அந்த பேஜில் இருப்பதென்றால் நீங்கள் அந்த பேஜினை லைக் பண்ணுவது சிறந்தது. அதேவேளை கொமெண்ட், அதாவது ஒரு விடயத்தினை பார்த்துவிட்டு அது எங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது முக்கியமாக அந்த கொமெண்ட் பகுதியினை பாவிப்பதில் சிறந்த அவதானம் வேண்டும். ஏனென்றால் கொமெண்ட் என்பது ஒரு விடயத்தின் எங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிடமாக இருக்க வேண்டுமே அன்றி சாதாரணமாக தேவையில்லாத விடயங்கள் அதில் பதியும் போது தேவையான விடயங்கள் அவ்விடத்திலிருந்து மிக தூரமாகவோ அவ்விடத்தில் மறையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதேவேளை இவ்விடத்தில் கூற வேண்டியிருந்தால் முஸ்லீம் சகோதர சகோதரிகள் ஒரு அபூர்வமான பிரமிப்பான விடயங்களை, வீடியோ அல்லது போட்டோக்களை பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லா என்று பலதரப்பட்ட விடயங்களை அதில் கீழே கமெண்ட் பண்ணுவார்கள். சாதாரணமாக ஒரு அபூர்வமான விடயத்தையோ அல்லது வித்தியாசமான விடயத்தையோ பார்க்கும்போது மாஷா அல்லா, அல்லாஹ் அக்பர் என்பது அது உள்ளத்தில் வர வேண்டிய விடயம் அல்லது நாவல் வர வேண்டிய விடயம். அதை அவ்விடத்தில் டைப் பண்ணுவது என்பது அது அவ்வளவு பொருத்தமான விடயம் அல்ல. ஏனென்றால் சில போஸ்ட்களை பார்க்கும்போது நிறைய மாஷா அல்லா, ஆமீன், அல்லாஹ் அக்பர் என்று நிறைய இருக்கும். அதேவேளை ஒரு 500 கமெண்ட் அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை போட்டிருப்பார், அது 501 இடத்தில் இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு நிறைய மாஷா அல்லா அப்படி இருக்கும்போது அந்த தேவையான கமெண்ட் அவ்விடத்தில் பார்வையிலிருந்து விலகி காணப்படும். சில அதில் அந்த வீடியோவை பற்றி சில உண்மையான விடயங்களும் இருக்கக்கூடும். எனவே மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொள்வது எமது எண்ண ஓட்டத்தில், மனதில், நாவில் அது சொல்ல அன்றி அதை டைப் பண்ணுவது என்பது அவ்வளவு பொருத்தமான விடயமான கருதவில்லை. சில நபர்கள் மாஷால் என்று டைப் பண்ணி விடுவார்கள், அதை மனதில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே கமெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத விடயங்கள் அல்லது இப்படிப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட அல்லது அந்த விடயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களால் ஏதாவது அந்த கமெண்டால் மற்றவரும் பிரயோசனப்படும் என்று பயம் இருந்தால் அதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸை மிஸ்யூஸ் பண்ணுவது என்பது நிறைய உண்மையான விடயங்கள், சில விடயங்கள் மறைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதேவேளை முக்கியமான விடயமாக இந்த ஷேர் பண்ணும்போது நாங்கள் நிறைய விடயங்களை கவனிக்க வேண்டியுள்ளது. அதாவது சாதாரணமாக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஒரு விடயத்தை முழுமையாக பார்க்காமலும் அவசரப்பட்டும் ஷேர் பண்ணுவதால் இதன் பின்விளைவுகளும் மறுமையின் விளைவுகளும் மிக பாரதூரமாக இருக்கிறது. சாதாரணமாக இது ஒரு டிஜிட்டல் யுகம் என்பதால் ஒரு விடயம் பற்றி சாதாரணமாக ஒரு வரியிலோ ஒரு படத்திலோ வரும்போது அந்த விடயத்தை நாம் சந்தேகிக்கும் பார்வையில் பார்க்க வேண்டிய காலமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்மையில் நிறைய போஸ்ட்களை நான் கண்டிருக்கிறேன். சாதாரண ஒரு படத்துடனோ அல்லது ஒரு 2 வரி 3 வரி விடயங்களுடனோ இந்த விஷயங்கள் பகிரப்படும். உதாரணமாக சொல்வதென்றால் அன்று ஒரு போஸ்டில் பார்த்தேன், 10 தலைகளை கொண்ட ஒரு நாகப்பாம்பு. பொதுவாக இந்த விடயத்தை பார்க்கும்போது இது ஒரு போட்டோ வடிவிலான வந்த ஒரு போஸ்ட். அதில் ஒரு படம் 10 தலை கொண்ட நாகப்பாம்பு இருக்கிறது. அது உண்மையில் அது கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணப்பட்ட ஒரு போட்டோ என்று
சாதாரண கிராஃபிக்ஸ் நாலேஜ் உள்ளவர் கூட விளங்கும். இருந்தாலும் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தார்கள். நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய என்ன விடயம் என்றால், இப்போது இருக்கும் நான் இந்த டிஜிட்டல் யுகத்தில் சாதாரணமாக ஒரு விடயம் போட்டோ வடிவை விட வீடியோ வடிவத்தில் தான் அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் போட்டோ வடிவில் வருவதென்றாலும் சாதாரணமாக ஒரு அதிசயமான விடயமோ என்ன விடயமோ இருந்தாலும் ஒரு போட்டோவுடன் வரும் விடயங்களை ரொம்ப அவதானமாக கையாளவும். என்ன சொன்னால், உதாரணமாக சொல்வதென்றால், இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டால், இந்த 10 தலை கொண்ட பாம்பு எடுத்த புகைப்படம் எடுத்தவர் ஏன் ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்க வேண்டும்? இந்த டிஜிட்டல் காலம், இன்றைக்கு ஃபோன் என்றால் ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கலாம், ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இந்த காலத்தில் ஏன் இப்படி ஒரு படத்துடன் இந்த விடயம் வெளியே வந்திருக்கிறது என்று நாம் சந்தேகிக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும் என்றால் நாங்கள் ஒரு படத்துடன் அல்லாத சிறு தகவலுடன், உதாரணமாக சொல்வதென்றால், இந்த இடத்தில் குண்டு வெடித்துள்ளது, இல்லாவிட்டால் இங்கே இப்படி கலவரம், இப்படி என்று ஒரு 2-3 வழிகளில் வரும் தலையங்கத்தில் வரும் அல்லது 2-3 வழிகளில் வரும் விஷயங்களை விடயங்களை தயவு செய்து ஷேர் பண்ணாமல் சிறந்தது. அதேவேளை உங்கள் அறிவுக்குட்பட்ட வகையில் சில விடயங்களை ஏன் இவர் இதை வீடியோவோ இல்லாட்டி ஒரு படத்துடன் வெளியிட வேண்டும் என்று எண்ணம் வந்து என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களையும் ஷேர் பண்ண இருப்பது மிகவும் சிறந்தது. இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்றதுண்டா, அண்மையில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு கபூர் குழி ஒன்று 2 பாம்பு இருப்பது போல, அதுவும் மிக தூரத்தில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று, அதையும் டிஜிட்டல் எடிட்டிங் ஒர்க் பண்ணினது. அது கூட ஒரு ஃபோட்டோவாக தான் காணப்பட்டது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த நுட்பத்தை கையாளும் மூலம் உங்களுக்கு நிறைய ஷேரிங் பண்ணுவது பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கடுத்தாக ஷேர் பண்ணும் விடயத்தில் ஒரு இஸ்லாமிய அடிப்படை அறிவு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால், அண்மையில் வந்த ஒரு தகவல் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு கண்ணுடன் பிறந்த ஜஜ்ஜால் குழந்தை என்று இருந்தது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த விடயத்தை. ஆனால் இந்த விடயம் நிறைய இடத்து ஷேர் பண்ணி நிறைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டிலும் பார்க்கக்கூடிய இருந்தது. என்னென்னு சொன்னால், உண்மையில் சாதாரண அறிவுடைய ஒரு முஸ்லீமுக்கு ஜஜ்ஜால் என்பவன் ஏற்கனவே பிறந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களை கண்ட கூட்டம் ஒன்று வந்த அந்த ஹதீஸ் இப்படி ஆதாரபூர்வம் இருக்கும்போது, இப்படி சாதாரண விடயங்களுக்காக, ஒரு அடிப்படை அறிவு இல்லாத விடயங்களுக்காக ஷேர் பண்ணும்போது நாம் எமது இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதேவேளை அதிலுள்ள சில சாதாரணமாக இப்படி விடயங்கள் வரும்போது அதன் கமெண்ட் பகுதியை பார்க்கும்போது உண்மையான விடயங்களை சில நபர்கள் தெரிவித்திருப்பார்கள். எனவே அதையும் கருத்தில் கொண்டு எமது ஷேரிங் நடவடிக்கைகளை கையாள வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணமாக கபரு வேதனை செய்யப்பட்ட ஒரு உடல் படம் காணப்பட்டது. இதுவும் மார்க்கத்துக்கு முன்னான விடயமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உதாரணமாக சொல்ல முடியாது என்பதாலும், ஆனால் சாதாரணமாக எமது இஸ்லாமிய அறிவை, அடிப்படை அறிவை கூட வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனால் சில விடயங்கள் நாம் ஷேர் பண்ணிவிட்டு அது ஒரு நிமிடத்தில் பல லட்சக்கணக்கான அடைந்த பின் அதுக்கு மன வருத்தப்பட்டு எந்த பிரயோசனம் கிடையாது. ஷேர் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, ஷேர் பண்ணிய பின்பு அதை நினைத்து மனம் மறந்துவது பிரயோசனமற்றது. இதேவேளை இவ்விடத்தில் குறிப்பிடப்பெற இன்னொரு விஷயம் என்றால், இந்த அல்லாஹ் என்ற அரபு எழுத்து வடிவத்தில் காணப்படும் உருவங்கள், அதாவது ஒரு மீனின் உடலில் அல்லது நீரில், இப்படி பல இடங்களில் அல்லாஹ் என்ற அந்த அரபு எழுத்து காணப்படும் முறையை நிறைய பேர் ஷேர் பண்ணுவார்கள். இதுவும் ஒரு முறையான விடயம் இல்லை. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வலிமையை உணர்த்துவதற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட முறையை எங்கும் காட்டுவதில்லை. அல்லாஹ்வின் வலிமையை காட்டுவதற்கு இந்த குர்ஆனுடைய போதுமானது. இருந்தாலும் நம்முடைய மக்கள் இந்த சுஜூத் செய்யும்படி இருக்கும் சில படங்கள் அல்லது கல், மரம், இது மாதிரியான விடயங்கள், அதாவது இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தில் உள்ள விடயங்களை தெரியப்படுத்துவதற்காக மாற்று மத நண்பர்கள் கூட இந்த விஷயத்தை பகிர்வார்கள். ஏன் இந்த விடயத்தை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. நாம் எமது மதத்தை தெரிவிப்பதற்காக, இல்லாட்டி மதத்தில் விடயங்களை காட்டுவதற்காக நாம் இந்த வடிவத்தினை, அல்லாஹ் என்ற அரபு எழுத்து வடிவத்தினை முதன்மையாக காட்டும்போது மற்ற மதங்களுக்கு இதைவிட அதிகமான விடயங்களை காட்டுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது சாதாரணமாக அப்படி இருந்ததென்றால் அதை பார்த்துவிட்டு அதை ஷேர் பண்ணாமல் இருப்பது சிறந்தது. அடுத்ததாக, இஸ்லாத்துக்காக
இஸ்லாத்தின் பெயரை இழிவுபடுத்துவதற்காக கெடுப்பதற்காக திட்டமிட்டு பரப்பப்படும் சில விடயங்களை நமது முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தெரிந்தோ தெரியாமலோ ஷேர் பண்ணிவிடுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய ஃபேக் அக்கௌண்ட், போலியான அக்கௌண்ட்கள் இருக்கிறது. முஸ்லீம் பெயரை கொண்ட, முஸ்லீம் பெயர்களை கொண்ட, அது முஸ்லீம் போல் நடித்து அவங்களுடைய விஷயங்களை பரப்பக்கூடிய நிறைய முஸ்லீம் நண்பர்களை மையப்படுத்தி வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து உதாரணமாக சொல்வதென்றால், அல்லாஹ்வின் பெயரை அல்லது இஸ்லாத்தினை ஒரு அழிவின் மூலம் சமூகத்துக்கு தெரியப்படுத்துவது. உதாரணமாக சொல்வதென்றால், அண்மையில் நான் பண்ண வீடியோ ஞாபகத்துக்கு வருகிறது. இந்தியாவில் ஹிஜாபை தடை செய்ய கோரி போராட்டத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று கூறி, அதாவது அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு, 4 பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது என ஞாபகத்துக்கு இருக்கிற வகையில் ஒன்றும், அதாவது அந்த பெண் ஒருவர் அந்த ஹிஜாபினை எரிக்க முற்படுவது போன்றும், திரும்ப அவர் அதை அந்த தீயில் அவரை பற்றி கொண்டு அவரை இறக்கிற காட்சி ஒன்று போல இது ஒரு வீடியோ ஒன்றினை ஹிஜாபுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ற பெயரில் அதிகமாக வலம் கொண்டிருந்தது. உண்மையில் அந்த சம்பவம் உண்மையில் இந்தியாவில் ஆசிரியர் போராட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. அதை அதுக்கு கீழுள்ள கொமெண்ட் பகுதியில் தான் நான் பார்த்தேன். இப்படியாக ஒரு இஸ்லாமிய விடயத்தை அல்லது அல்லாஹ்வின் ஒரு விடயத்தை அழிவின் மூலம், அல்லாஹ் ஒரு மோசமான சித்தரிக்கக்கூடிய நெகட்டிவ் தோட்ஸை உருவாக்கக்கூடிய விடயங்களை அந்நிய தீய சக்திகள் உருவாக்கி இதை முஸ்லீம்கள் மத்தியில் பரப்பிவிடுகிறது. இதை முஸ்லீம் சகோதரர்கள் பரப்பும்போது, இதை அந்நிய மதத்தவர்கள் பார்க்கும்போது இஸ்லாத்தை பற்றிய ஒரு நெகட்டிவ் தோட் உருவாகிறது. ஆனால் ஷேர் பண்ணியவர்களோ அல்லாஹ்வின் பலத்தை காட்டிவிட்டோம், அல்லாஹ் பலத்தை நாம் மற்ற சகோதரருக்கு காட்டிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உதாரணமாக சொல்வென்றால், சுனாமி சம்பந்தப்பட்ட படங்கள், அதாவது சுனாமியால் ஒரு ஊர் அழிந்து ஒரு பள்ளிவாயல் மட்டும் சேதாரம் இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு படம் இருந்தது, ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது இப்படிப்பட்ட விடயங்கள், அதாவது அல்லாஹ் எல்லாரையும் அழித்து அவன் பள்ளிவாயல் மட்டும் காப்பாற்றியிருக்கிறான் என்றும் அல்லாஹ் ஒரு மோசமான சித்தரிக்கக்கூடிய விடயங்கள். அதாவது சில அடிப்படையில் எங்களுக்கு விளங்காவிட்டாலும் ஷேர் பண்ணிய பிறகு நாங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஷேர் விடயங்கள் கொஞ்சம் அவதானம் இருக்க வேண்டும். அதேபோல் சில எங்களுடைய அறிவின்மையால் நல்லது என்று நினைத்து கொண்டு ஷேர் பண்ணும் விடயங்களும் இருக்கிறது. உதாரணமாக அண்மையில் ஒரு வீடியோ கிளிப்பினை ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது ஒரு முஸ்லீம் சகோதரரின் செய்கை அப்படி என்று, சிறந்த செய்கை, ஒரு நல்ல செய்கை என்று அந்த கருத்துப்பட அந்த தலையங்கம் காணப்பட்டது. உண்மையில் அந்த வீடியோவில் என்ன இருந்தது என்று சொன்னால், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் உண்டு. அதில் அந்த மெடல் பதக்கம் வழங்கும் விடயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதில் அது வரிசையாக ஆண்கள் இருக்கிறார்கள். ஒருவர் தாடி தொப்பியுடன் ஒரு முஸ்லீம் நபரும் இருக்கிறார். மற்றவர்கள்லாம் அநேகமாக வேறு நாட்டைச் சேர்ந்த அந்நியர்கள் போல் தோற்றமளித்தார்கள். அவர்களுக்கு மெடல் வழங்கும் வைபவம் நடந்து கொண்டிருந்தது. அதில் மெடல்களை வழங்குவதற்காக ஒருவர் இருந்தார். அந்த மெடல்களை தாங்கிச் செல்லக்கூடிய, எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் காணப்பட்டார். அந்த பெண் மிகவும் ஆபாசமான உடையில், நீச்சல் உடையில் மிகவும் ஆபாசமான அணிந்திருந்தார். அப்போது அந்த மெடலை வழங்கி கொண்டு வரும்போது அந்த நபர் முஸ்லீம் நபர்கிட்ட வரும்போது அந்த முஸ்லீம் நபர் அவர் தலையின் தொப்பியால் அவர் கண்ணை மறைத்து கொண்டார், அந்த பெண்ணை பார்க்காமல். உண்மையில் ஒரு நல்ல விடயம், நல்ல கிளிப்பாக இருந்தது. இதை நிறைய ஷேர் பண்ணினார்கள். ஏறக்குறைய நான் பார்க்கும்போது கூட 3000க்கும் மேற்பட்ட ஷேர்கள் காணப்பட்டுச்சு. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த தலையங்கத்தில் அதிகமான ஷேர்கள் நடந்திருந்தாலும் அந்த வீடியோனை பார்த்த எல்லோரும் இந்த விடயத்தை பார்த்தாலும் அந்த கவர்ச்சியாக ஆடை அணிந்து கொண்டு வந்திருந்த பெண்ணையும் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். நல்ல விடயம் ஒன்று இருக்கும்போது மோசமான விடயம் ஒன்றினையும் தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் நபர் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது மிக அவதானம் தேவை. நல்ல விடயங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது சில மோசமான விடயங்கள் அருகில் இருக்கும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் இந்த ஷேரிங் பண்ணும்போது மிச்சம் கவனமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும்போது உங்களுக்கு
நிச்சயமாக தெரிந்த நபர்களை மாற்றம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளவும், அல்லது உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும்போது அதில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பொதுவான ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பொதுவான ஃப்ரெண்ட்ஸின் அளவு அதிகமாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்மார்களை ஃப்ரெண்டில் லிஸ்ட் எடிட் பண்ணிக்கொள்வது சிறந்தது. இல்லாவிட்டால் 4000 5000 ஃப்ரெண்ட்ஸ்களை கொண்டவர்கள் நிச்சயமாக பெண்களின் பெயரை தாங்கியோ அல்லது வேறு நோக்கத்துக்காகத்தான் அதை உங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பி வைக்கக்கூடும். ஏனென்றால் சாதாரணமாக 4-5000 ஃப்ரெண்ட் லிஸ்டுகளை வைத்துக்கொண்டு FB அக்கௌண்ட்டை ரன் பண்ணுவது என்பது அது வேறு நோக்கத்துக்காக அன்றி ஒரு உண்மையான அக்கௌண்ட் உரிமையாளராக இருக்க முடியாது. எனவே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணியவரை ஃப்ரெண்ட் ஆட் பண்ணும்போது மிகவும் கவனமாக இருக்கவும். அதேவேளை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆகிய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபேஸ்புக் பார்க்கும்போது அவரோட தொடர்பு தேவையில்லை என்றால் அன்ஃப்ரெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் லைக் பண்ணிய பேஜ் ஒன்று அது பொருத்தமில்லை என்று பிறகு கண்டால் அதை அன்லைக் பண்ண முடியும், அல்லது நீங்கள் உறுப்பினர் உள்ள குரூப் ஒன்றில் இருந்து உங்களுக்கு விலகிக்கொள்ள முடியும். நிறைய எமது முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அன்லைக், அன்ஃப்ரெண்ட் அல்லது குரூப் இதுகளை லீவ் பண்ணுவதில்லை. அவர்கள் தொல்லையோ அல்லது அவர்கள் தேவையில்லை விட இருந்தாலும் அதை பாராமுகமாக விட்டு விடுகிறார்கள். கடைசியாக சொல்வதென்றால் இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், அதாவது அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸை கையாளும் போது மிகவும் இருக்க வேண்டும். ஆண்கள், முஸ்லிம் ஆண்கள் பாவிக்கும் போது அவர்களுடைய உண்மையான உருவத்தினை பிரதிபலிக்கும் படத்தினை பாய்ப்பது நன்று. ஏனென்றால் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ என்பது அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு ரிக்வெஸ்ட் வரும்போது ஒரு பொதுவான பெயரில் வரும்பொழுது யார் என்ற அடையாளம் காண்பது அரிது. எனவே உங்களுடைய உண்மையான போட்டோவினை பாய்ப்பது சிறந்தது. முஸ்லிம் பெண்கள் இந்த விடத்தினை தவிர்த்து வேறு படங்களை பாய்ப்பது நல்லது, சொந்த படங்களை பாய்க்காமல். அதேவேளை முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால் சினிமா நடிகர்களின் படங்களை பாய்ப்பது முற்றாவை தற்பித்துக் கொள்வது சிறந்தது. ஏனென்றால் உண்மையில் தெரியும் நடிகர் என்பது எவ்வளவு சினிமா துறையில் எவ்வளவு மோசமான கேரக்டர்ஸ் உள்ளவர்கள் என்பது. ஸோ அவர்களின் படங்களை நாங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக போட்டு என்பது அது எவ்வளவு கீழ்த்தரமான விடயம் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எனவே இந்த விடயங்களில் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது பிழைகள் சொன்ன விடயத்தில் பிழைகள் இருப்பின் மன்னித்துக் கொள்ளவும். அதே நேரம் மொழி அமைப்பில் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடும். எனவே இதுள்ள விடயங்கள் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடம் துஆ செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல விடயங்களை வீடியோ வடிவில் தருவதற்காக எண்ணியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.